வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிற வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னா பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷனுங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் குறைவான விலையில் தரமாகவும் நியாயமாகவும் சில்லறையாகவும் வாங்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்கி பாருங்கள். எல்லா விதமான பொருளும் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பைமோட் மொபைல் அப்ளிகேஷன். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளுங்க. சிறுதானியங்கள் கேள்விப்பட்டிருப்பேங்க இல்லையா? அந்த சிறுதானியத்திலே அதிகமான சத்துள்ள இந்த சாமையத்தாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே சாதம் சாப்பிட்டு தேவையில்லாத நோய்கள், என்ன சொல்கிறது, சுகர் மட்டுமா இருக்குங்க, எல்லா நோயும் வந்துடுது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா உடம்புக்கு தேவையான எல்லா விதமான சத்துமே கொடுக்குதுங்க. புரத சத்து, மேங்கனீஸு, இரும்பு சத்து, அப்படி எல்லாமே கிடைக்குதுங்க. சாமையில் நம்ம தோசை போடலாம், இட்லி செய்யலாம், சமைச்சு சாப்பிட்லாம். ஏன் சில டைம் என்ன பண்ணலாம்னா அதை அப்படியே வறுத்து பொடியாக்கி சத்து மாவை கூட சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு சாமையில் நம்மளுக்கு நல்லது இருக்குங்க. ஏன்னா இதில் முக்கியமானது பார்த்தோம்னா இரும்பு சத்தும் மேக்னீஷியம் இருக்கிறதுனால உடம்புக்கு வலுவை சேர்க்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது நவதானியங்களே இருக்கிறதுலே ரொம்ப அதிகமான வலிமை தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இது பார்த்தோம்னா புரத சத்து அதிகமாக இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா இதய நோயால் யாரெல்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்காங்களோ அப்படிப்பட்ட இதய நோயில் வரவங்களுக்கு சாமை சாப்பாடு, நம்ம சாப்பாடு ரைஸ் சாப்பிட்றது, நெல் சாப்பாடு சாப்பிட்றத விட சாமையை சாப்பிட்றதுனால உடலுக்கு அந்தளவுக்கு அதிகமான நன்மை கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, உடம்புல கட்டிகள் இருக்கா, தேவையில்லாத இடைஞ்சலை கொடுக்குதா, நம்ம என்ன சாப்பிட்லாம், சாமை அரிசியை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சாமை அரிசியில் பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை, புரதம் கொழுப்பை கழிக்கக்கூடிய அது இருக்குங்க. அதனால் உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால தசைகள், எலும்புகள் வலுப்பெற செய்யுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, மலச்சிக்கலை போக்கும், மாரடைப்பு வராமல் தடுக்குது, எலும்பு சத்துக்களை சாக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதிகப்படியான பலம் கிடைக்குதுங்க. விடிகாலையிலையும் இல்லை நைட்டு நம்ம சாமை சாப்பாடு சாப்பிட்றதுனால உடலுக்கு தேவையில்லாத வரக்கூடிய நோய்களை நம்ம தற்காத்து கொள்ளலாங்க. சாமை அரிசி சாப்பிடுங்க. வாழ்க்கையில் ரொம்ப ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.